காதல் 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 இந்த சீரியல் அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே ஸ்வேதாவும் அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதமாக இருக்காங்க. ஆனால் அர்ஜுனோ, நீ என்ன பண்ணாலும் தலைகீழாவே நின்றாலும் நான் மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனும் முடிவோடு இருக்காங்க. இதை கேட்ட ஸ்வேதா, அப்படியா, நீ உன்னோட முடிவை நேராக மாமா கிட்டேயே போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்வேதா என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் அந்தளவுக்கு ஒத்து கிடையாது, மாமா கிட்ட பேசுகிற அளவுக்கு தைரியமும் கிடையாது, அவன் போய் சொல்லி தான் பார்க்கட்டுமே அப்படின்னு ஸ்வேதா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே அர்ஜுன், ஏன்னா எங்கள் அப்பாட்ட எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற நினச்சி தானே நீ இவ்வளோ தூரம் பேசுகிற, நான் முடிவோடு இருக்கேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனும் தன்னோட முடிவை சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே வேற வழியே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னு அர்ஜுன் டென்ஷன் ஆகி ரூமுக்கு டைரெக்டாக போகும்போது இங்கே தன்னோட அம்மா எவனா சரண்யா கிட்ட, அம்மா இதுக்கு மேலே நான் ஸ்வேதா கிட்ட பேசவே முடியாது, அவள் பிடிவாதமாக இருக்கா, நான் என்ன பண்ணுறது, நீ நானும் போய் அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லவுமே, ஆனால் அர்ஜுன் நான் எப்படி உங்கள் அப்பாட்ட பேசுவேன், உனக்கே தெரியும், உங்கள் அப்பாட்ட ஒரு வார்த்தை பேசினாலும் அப்படி பயந்து போய் நடுங்கி போயிருப்பேன், இப்போ போய் நீ காதலிக்கிற மதுவை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா ஏற்றுப்பாராடா அப்படின்னு சொன்னான். அம்மா நீ போய் சொல்லி தான் பாருமா, அதுக்கப்புறம் வர பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் சொல்ல, சரி நான் போய் சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரண்யாவும் போய் கரிகாலன்ட்ட, ஏங்க உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சரண்யா சொல்லு சரண்யா, இப்போ என்ன பேசணுன்ற, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கும்போது தான் சரண்யா சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம அர்ஜுன் வந்து மதுன்ற பொண்ணை காதலிக்கிறாங்க, அதனால இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறான் அப்படின்னு சரண்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட கரிகாலன், என்ன சொல்கிற சரண்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு சரண்யா, அவை யாரை காதலிச்சாலும் சரி காதலிக்கலைனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி இந்த முகூர்த்தத்தில் ஸ்வேதா காலத்தில் அவன் தாலி கட்டியே ஆகணும், அவனு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணாமல் மட்டும் இருந்தான் எனக்கு வந்துச்சு பார்த்துக்கோ, என்னோட கோபத்தை யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கரிகாலன் சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் அர்ஜுனை கூப்பிட்டுட்டு வா, முகூர்த்தத்துக்கு நேராகுது அப்படின்னு சொல்லவும் நம்ம சரண்யாவும் அர்ஜுனை கூப்பிட போகும்போது அர்ஜுன் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே கார்த்திக் சரியான கேள்வி கேட்குறாங்க, ஏண்டா அர்ஜுன் நீ இவ்வளோ தூரம் மதுவை தான் காதலிக்கிறேன் மதுவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிற, இந்த இடத்துல நீ கொஞ்சம் யோசிச்சவாரு, மது உனக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் மது உன் மேலே ஃபீலிங் இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட தெரியாமல் அப்படியே இருக்காங்களே, இதில் வச்சே தெரியலையா மதுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நீ ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்க, மதுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. அப்போ தான் அர்ஜுன் சொல்கிறாங்க, இங்கே பாரு கார்த்திக், என்னதான் இருந்தாலும் நான் மதுவை காதலிக்கிறேன்றத உண்மையை இப்போ தான் நான் மதுக்கிட்டே சொல்லியிருக்கேன், அவகிட்ட சொல்லி 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் அவளுக்கு கல்யாணம்னு வந்துருச்சு, இந்த இடத்துல மது என்னை புரிஞ்சுக்கிறதுக்கும் நானும் மதுவை புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் இருக்குல்ல கார்த்திக், அந்த டைம் எனக்கு இல்லாத போது நான் எப்படி மதுவை விட்டு கொடுக்க முடியும்னா இந்த மாதிரி அர்ஜுன் வந்து கார்த்திக் கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டதுமே கார்த்திக், என்னடா அர்ஜுன் நீயும் பிடிவாதமாக இருக்க, அப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் கண்டிப்பாக நீ இந்த மண்டபத்தை விட்டு ஓடுறதான் வழி, வேற வழியே கிடையாது, அதுக்கப்புறம் அப்பாவை கூட கோபம் தெரிஞ்சிடும், 2 நாளாக நீ திருப்பியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கார்த்திக் ஒரு ஐடியா கொடுத்தாலும் அப்போ தான் சரண்யா வராங்க. என்னம்மா இவன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான், இதில் அப்பா வேற பிடிவாதமாக இருக்காங்க, இவனை நான் மண்டபத்தை விட்டே ஓடிப்போம் அப்படின்னு சொல்கிறேன், இவன் கேட்காம அப்படியே நிற்கிறாமா அப்படின்னு சொல்லும்போது, டே கார்த்திக் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுடா, செஞ்சால் உங்கள் அப்பாவே அவ்வளோதான் இறந்துருவார், அவருக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சரண்யா சொல்ல, என்னம்மா சொல்கிற, இப்படி தாண்டா உங்கள் அத்தையும் எனக்கு பிடிச்ச பையனோட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் எதிர்த்து போய் ஓடி போயிட்டதுனால தான் உங்கள் தாத்தாவே இறந்தார், இப்படி இருக்கிற இடத்துல இப்போ அர்ஜுனையும் போக சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டு அசிங்கப்பட்டு அவர் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுடா, அப்படி பண்ணக்கூடாதுடா அப்படின்னு நம்ம கார்த்திக்கிட்டேயும் அர்ஜுனுக்கிட்டேயும் சரண்யா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாரிடா அர்ஜுன், என்னால் எதுவுமே பண்ண முடியல, அம்மாவை மன்னிச்சிரு, நான் இது நாள் வரைக்கும் உங்கள் அப்பா நீ கேட்டதெல்லாம் செய்யாத போது அம்மாவாக இருந்தால் உனக்கு செஞ்சுருக்கேன், அப்படி இருக்கிற இடத்துல நீ மது தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது என்னால் அதை மட்டும் செய்ய முடியலடா, மன்னிச்சிருடா அர்ஜுன் அப்படின்னு சரண்யா மன்னிப்பு கேட்குறாங்க. சரிம்மா நீ உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, இனி நான் அது என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் சரண்யாவை போக சொல்லும் போது தான் அந்த நேரத்தில் கரெக்டாக இன்னும் அர்ஜுன் வராமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் அர்ஜுனை கையோட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரூமுக்கு வர அங்கே அர்ஜுன் இருக்க பார்த்ததுமே, அர்ஜுன் என்னடா இன்னும் கிளம்பாமல் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் ஸ்வேதாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்போது யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நான் மதுவை லவ் பண்ணுறேன், மதுவை தான் கல்யாணம் பண்ணணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு அர்ஜுன், நீ நினைக்கிற மாதிரி நீ ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மட்டும் நீ நினச்சே பார்க்காத, உனக்கு தான் தெரியுமே அர்ஜுன் நம்ம குடும்பத்துக்கு லவ்னாலே பிடிக்காது அப்படின்னு உனக்கே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ லவ் பண்ணால் நான் ஏற்றுப்பேன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலன் கேட்கவுமே இங்கே கார்த்திக்,
என்னடா அண்ணனுக்கே இப்படி பேசுகிறாரு, நம்மலாம் லவ் பண்ணுறது தெரிஞ்சா என்ன பண்ண போகிறாரோ அப்படின்னு இங்கே கார்த்திக் வந்து கரிகாலன் முகத்தை பார்த்துட்டு பயந்துக்கிட்டே நிற்கிறாரு. ஏய் என்னடா கார்த்திக் நீ அப்படியே நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி பயத்தோடயே நிற்கிறாரு கார்த்திக். சரி வாடா அர்ஜுன் கிளம்பு மணவரைக்கு போ அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க, இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ மணமேடைக்கு போக சொல்கிறீங்க? ஏ அர்ஜுன் இதுக்கு மேலே நீ தான் உன்னோட மனசை மாற்றிக்கிறணும். நான் சொன்ன மாதிரியே இந்த முகூர்த்தத்தில் நீ ஸ்வேதா கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லவுமே, அப்பா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு நம்ம அர்ஜுன் எதிர்த்து பேசவுமே, இங்கே கரிகாலனுக்கு கோவம் வருது, நம்மளே எதிர்த்து பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டு போகும்போது, ஏங்க தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அடிக்க போகிறீங்க அப்படின்னு சரண்யா கேட்க, இங்கே பாரு சரண்யா, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய அடிக்கிறது தப்பு தான், ஆனால் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை செய்கிற தப்பை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனை அடிக்கவும் செஞ்சிடாரு. இதை பார்த்ததுமே நம்ம சரண்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கு மீறி ஒன்றுமே செய்ய முடியாது. அர்ஜுன் தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்பா பேச்சை கேட்டுட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரண்யா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அர்ஜுனும் அம்மா பிள்ளையாச்சே சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக அர்ஜுன் சும்மா இருக்க போகிறதில்ல. தன்னோட அப்பாவுக்கு சரியான படம் புகட்டியே ஆகணும். என்னதான் இருந்தாலும் பெத்த பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம்னு இருக்கணும். தன்னோட பிள்ளையோட சந்தோஷத்தை விட அவரோட வரட்டு கௌரவமும் அவரோட கொள்கையும் தான் முக்கியமாக இருக்கிறவரை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இவருக்கு வேறு மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுன் பண்ணுறாரு. அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு? இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுனுக்கு ஏற்ற ஜோடி மதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் சேர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் காதலிக்கிற சீன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அர்ஜுனாவது பரவாயில்ல, தான் லவ் பண்ண பொண்ணவே காதலிச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுன் நினைக்கிறாரு. அதுக்கான டைம் வேணும் மட்டும்தான் அர்ஜுன் நினைக்கிறாரு. ஆனால் இங்கே ஸ்வேதாவோ, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சுக்கிறலைனாலும் சரி, ஆனால் என் கழுத்தில் நீ தாலி கட்டியே ஆகணும். உனக்கு என்னை பிடிக்குது பிடிக்கல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இங்கே ஸ்வேதா பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதனால் அர்ஜுன் தன்னோட முடிவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு ஐடியா தோணுது. இப்போ இவ கழுத்தில் நம்ம தாலி கட்டக்கூடாதுன்னா நம்ம வேறு வழியே கிடையாது. வேறு பொண்ணை ஏமாற்றிட்டோம் அப்படின்னா ஒரு பொய் கேஸ் கொடுக்குற மாதிரி ஒன்று ரெடி பண்ணால் மட்டும்தான் போலீஸ் இங்கே வரும், நம்மளை கைது பண்ணிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போலீஸும் என்ன பண்ணலான்னா, இல்லை தெரியாமல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்பாவுக்கும் நம்ம மேலே கோவம் வராது, இங்கே கல்யாணமும் நின்ன மாதிரி போகும் அப்படின்னு யோசிக்கிறாரு இங்கே அர்ஜுன். இந்த இடத்துல யோசிச்ச அர்ஜுன் கரெக்டாக தான் இது இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி கார்த்திக்கிட்டையும் சொல்கிறாங்க. கார்த்திக் இந்த பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், கல்யாணமும் நடக்காமல் போயிடும் அப்படின்னு அர்ஜுன் சொல்லவுமே, கரெக்டாக மணமேடைக்கு கிளம்பி போகிறாரு அர்ஜுன். மணமேடைக்கு கிளம்பி போன அர்ஜுன் வந்து தாலி கட்டுற நேரத்தில் கரெக்டாக போலீஸும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் வந்ததை பார்த்ததுமே இங்கே கரிகாலன் அதிர்ச்சி ஆகுறாரு. இங்கே எதுக்கு போலீஸ் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான், இங்கே பாருங்கள் சார், உங்கள் பையன் வந்து ஒரு பொண்ணை ஏமாத்திருக்கதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால உங்கள் பையனை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனை கூட்டிகிட்டு போகும்போது, சார் எங்கள் பையன் எங்கள் வீட்டு பையன் அப்படிப்பட்ட பையனே கிடையாது, நீங்கள் தப்பாக நினச்சி யாரையோ அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள் சார், உங்கள் பேர் கரிகாலன் தானே, உங்களுக்கு 3 பசங்க தானே, அதில் மூத்த பையன் ஆதவ், 2வது பையன் அர்ஜுன், 3வது பையன் கார்த்திக், இதில் 2வது பையன் அர்ஜுன் தான் ஒரு பொண்ணை ஏமாத்திட்டதான் சொல்லி எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், இது சாதாரண விஷயம் கிடையாது, அதனால் நாங்கள் அர்ஜுனை கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லவோ இங்கே ஸ்வேதா ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோடய கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஸ்வேதாவோட அம்மாவோ, என்ன அண்ணே என் பொண்ணு கல்யாணம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா, நீ என்னமோ பெருமை பித்திக்கிட்டு இருந்த, நான் வளர்க்குற மாதிரி என் பிள்ளைங்களை யாருமே வளர்க்க முடியாது, என் பிள்ளைங்க ஒழுக்கமான பிள்ளைங்கன்னு இப்போ பார்த்தா ஒரு பொண்ணை ஏமாத்திட்டான் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்ன நீ பிள்ளை வளர்த்து வச்சுருக்க, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க. அப்போ வேறு வழியே இல்லாமல், இங்கே பாரு கமலா, கண்டிப்பாக அர்ஜுன் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன், தப்பை ஏதோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தோணுது, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்கு, என் பசங்க யாருமே இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண மாட்டாங்க, ஏன் உனக்கு தெரியாத கமலா, இது ஏதோ தப்பு இருக்குது கமலா, கொஞ்சம் பொறுத்துரு. இந்த மாதிரி ஸ்வேதாவோட அம்மாவை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு கரிகாலன். ஆனால் இந்த கல்யாணம் இனி நடக்குமா நடக்காதா, மொத்தத்துக்கு இந்த கல்யாணம் ஸ்டாப் ஆக போதா, இல்லை ஸ்வேதாவை ஆதவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.